पार्टियां तमिलनाडु के लोकतंत्र का कभी भला नहीं कर सकती। முதல்ல கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் ஆட்சியில, அடுத்தது முதலமைச்சரால் மகன் வந்திருக்கிறார், இனி அடுத்து கருணாநிதியின் பேரன் வரப்போகிறார். இப்படி வழி வழியாக இவர்கள் நடத்தும் பரம்பரை குடும்ப ஆட்சியினால் தமிழகத்திற்கு எந்த பயனும் எப்போதும் கிடைத்ததில்லை. मैं आज तमिलनाडु की जनता को अभी अभी लोकसभा में जो महिलाओं को 33% आरक्षण देने का बिल लेकर கண்டிப்பாக இந்த மசோதா நிறைவேறும், தமிழக மக்களுக்கு நன்மை கிடைக்கும். अंत में मैं प्रसिद्ध करिया काली अम्मन मंदिर, भवानी कुड़ुथुराई मंदिर और भगवान संगमेश्वर को प्रणाम कर मेरी बात समाप्त करता हूं. இந்த மண்ணில் இருக்கிற காவல் தெய்வங்களான பவானி அம்மனையும் சங்கமேஸ்வரரையும் நான் வணங்குகிறேன். मैं फिर से एक बार हमारी प्रत्याशी बहन कार्तिका शिव कुमार को प्रचंड बहुमत से जिताना और कमल के निशान पर बटन दबाने की अपील करता हूं. இப்ப என் பக்கத்துல இருக்காங்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கிருத்திகா அவர்களை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும், அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். मोर कुरुचि वालों का बहुत बहुत धन्यवाद. वणक्कम. மொழக்குறிச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.